குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோமோலாஜஸ் சீரியஸ். ஹோமோலாஜஸ் சீரியஸ் இஸ் எ குரூப் ஆர் எ கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஜெனரல் ஃபார்முலா அண்ட் சிமிலார் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் விச் த சக்ஸசிவ் மெம்பர்ஸ் டிஃபர் பை எ CH2 குரூப். இப்போ வந்து என்னென்னா, அதாவது ஜெனரல் ஃபார்முலா வந்து சேமாகவும் நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாகவும் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹோமோலாஜஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ வந்து CH2 குரூப் வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். Let us consider members of alkanes given in the table 11.1. Their contents structural formula are given below. இப்போ வந்து என்னன்னா, அதாவது என்னன்னா, அல்கேன் குரூப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மீத்தேன் ஃபார்முலா CH4, நெக்ஸ்ட் ஈத்தேன் CH3 CH3, ப்ரொப்பேன் CH3 CH2 CH3, பியூட்டேன் CH3 CH2 twice CH3, பென்டேன் CH3 CH2 thrice CH3. If you observe the above series, you can notice that each successive member has one methylene group more than the precedent member of the series and hence they are called homologous. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே வந்து என்னென்னா அல்கேன் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் அல்கேன் குரூப் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அல்கேன் குரூப்போட கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ வந்து என்னென்னா மெத்தில் குரூப் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த சீரியஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹோமோலாஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹோமோலாஜஸ் சீரியஸ். இப்போ வந்து ஹோமோலாஜஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பற்றி நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஈச் மெம்பர் ஆஃப் த சீரியஸ் டிஃபர் ஃப்ரம் த ப்ரிசீடிங் ஆர் சக்சீடிங் மெம்பர் பை ஒன் மெத்திலின் குரூப் சிங்கிள் பாண்ட் CH2 அண்ட் ஹென்ஸ் பை எ மாலிகுலர் மாஸ் ஆஃப் 14 AMU. இப்போ வந்து ஹோமோலாஜஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மெத்திலின் குரூப்பு நெக்ஸ்ட்டு வந்து மாலிகுலர் மாஸை விட கம்பேர் பண்ணக்குள்ள ஹோமோலாஜஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் எ ஹோமோலாஜஸ் சீரியஸ் கண்டெயின் த சேம் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ வந்து ஹோமோலாஜஸ் சீரீஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலிமெண்ட்ஸ் வந்து சேமாகவும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சேமாகவும் இருக்கும். They are represented by a general molecular formula. Example, alkane CnH2n+2. இப்போ வந்து என்னென்னா, ஜென்ரல் ஃபார்முலா வந்து, அதாவது ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்கேன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து அல்கேன் வந்து கொடுத்துருக்காங்க CnH2n+2. The members in each homologous series show a regular gradation in their physical properties with respect to their increase in molecular mass. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஹோமோலாஜஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்டோடைய மாலிகுலர் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள இப்போ வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெகுலராக இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் எ ஹோமோலாஜஸ் சீரியஸ் ஆர் சிமிலார். இப்போ வந்து என்னென்னா, ஹோமோலாஜஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்டோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். ஆல் த மெம்பர்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு பை எ காமன் மெத்தட். இப்போ வந்து அதாவது என்னென்னா, ஹோமோலாஜஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா எல்லாமே வந்து சேம் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். வை டு வி நீட் நாமன்கிளேச்சர்? அதாவது எதுக்காக நமக்கு வந்து என்னென்னா நாமன்கிளேச்சர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இன் ஆன்சியன் டேஸ் த நேம்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் ரிலேட்டட் டு த நேச்சுரல் திங்ஸ் ஃப்ரம் விச் தே வேர் ஒப்டைன்டு. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஆன்சியன் டேஸில் வந்து என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நேமிங் வந்து ரைட் பண்ணனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து எங்கேருந்து கிடைச்சதோ, அதாவது என்னென்னா எந்த நேச்சுரல் திங்ஸ்லேருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைச்சதோ அந்த நேச்சுரல் திங்ஸோடைய நேம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ரைட் பண்ணனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபார்மிக் ஆசிட் வாஸ் இனிஷியலி ஒப்டைன்டு பை டிஸ்டிலேஷன் ஆஃப் ரெட் ஆண்ட். அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ரெட் ஆண்ட் வந்து என்னென்னா டிஸ்டிலேஷன் மெத்தடில் வந்து என்னென்னா ஃபார்மிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணனாங்க. இப்போ வந்து லாட்டின் நேம் ஆஃப் த ரெட் ஆண்ட் இஸ் ஃபார்மிகா. இப்போ வந்து ரெட் ஆண்டோடைய லாட்டின் நேம் வந்து என்னென்னா ஃபார்மிகா. So the name of the formic acid was derived from the Latin name of its source. அதாவது என்னென்னா ஃபார்மிக் ஆசிட் வந்து எப்படி வந்து நேம் ரைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து அதாவது ஃபார்மிகா அப்படின்ற லாட்டின் நேம்லேருந்து இப்போ வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து ரைட் பண்ணனாங்க. Later the organic compounds were synthesized from sources other than the natural sources. இப்போ வந்து என்னென்னா நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா சிந்தசிஸ், அதாவது சிந்தட்டிக் மெத்தடில் வந்து நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சயின்டிஸ்ட் ஃப்ரேம்டு எ சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஃபார் நேமிங் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ வந்து சயின்டிஸ்ட் வந்து எப்படி வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து நேம் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து நேமிங் வந்து ரைட் பண்ணுறாங்க.
Hence, a set of rules was formulated by IUPAC, International Union of Pure and Applied Chemistry, for the nomenclature of chemical compounds. அதாவது chemical compounds வந்து இப்போ வந்து அதாவது என்னன்னா எப்படி வந்து நேமிங் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா IUPAC ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. IUPAC அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது IUPACயோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு காமனன்ஸ் ஆஃப் அன் IUPAC நேம். இப்போ வந்து IUPAC நேமோடைய காமனன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி ரீட் பண்ண போகிறோம். இந்த IUPAC நேம் ஆஃப் த எனி ஆர்கானிக் காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். இப்போ வந்து IUPAC நேமில் வந்து என்னென்னா, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து 3 பார்ட்ஸ் வந்து, அதாவது IUPAC நேமில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து என்னென்னா 3 பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். தீஸ் பார்ட்ஸ் ஆர் கம்பைன்ட் ஆஸ் பர் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் டு கெட் த IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட். அதாவது இப்போ வந்து ஒரு காம்பவுண்டுக்கு வந்து எப்படி வந்து IUPAC நேம் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்டு ப்ளஸ் சஃபிக்ஸ் கிவ்ஸ் IUPAC நேம். ரூட் வேர்டு, இட் இஸ் த பேசிக் யூனிட் விச் டெஸ்கிரைப் த கார்பன் ஸ்கெலிட்டன். அதாவது கார்பன் ஸ்கெலிட்டானுடைய பேசிக் யூனிட் வந்து என்னென்னா ரூட் வேர்டு. இட் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த பேரண்ட் செயின் ஆஃப் த காம்பவுண்ட் அண்ட் த பேட்டர்ன் ஆஃப் தர் அரேஞ்ச்மெண்ட். அதாவது என்னென்னா இப்போ வந்து கார்பன் ஆட்டம் வந்து, அதாவது ரூட் வேர்டு வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பேரண்ட் செயினில் வந்து எவ்வளோ கார்பன் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எப்படி வந்து கார்பன் ஆட்டம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது என்னென்னா ரூட் வேர்டு வந்து என்னென்னா இப்போ வந்து காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த கார்பன் ஸ்கெலிட்டான் மோஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் த கிரீக் நியூமரல்ஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து நிறைய நேம்ஸ் வந்து என்னென்னா க்ரீக் நியூமரல்ஸில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. டேபிள் 11.3 ஷோஸ் த ரூட் வேர்ட்ஸ் ஃபார் த பேரண்ட் செயின் ஆஃப் ஹைட்ரோகார்பன் கண்டெய்னிங் 1 to 10 கார்பன் ஆட்டம். அதாவது என்னென்னா இப்போ வந்து 1 to 10 கார்பன் ஆட்டம்க்கு வந்து இப்போ வந்து ஹைட்ரோகார்பனுக்கு வந்து நேமிங் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரூட் வேர்டுக்கு வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ரூட் வேர்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். இப்போ வந்து ஹைட்ரோகார்பன்ஸோடைய ரூட் வேர்ட்ஸ் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ரூட் வேர்டு ஃபஸ்ட்டு, அதாவது 1 மீத், 2 ஈத், 3 ப்ரப், 4 பியூட், 5 பென்ட், 6 ஹெக்ஸ், 7 ஹெப்ட், 8 ஆக்ட், 9 நான், 10 டெஸ். Prefix, the prefix represents the substituent or branch present in the parent chain. அதாவது prefix வந்து என்னன்னா substituent இல்லாட்டி வந்து என்னன்னா parent chainல இருக்கக்கூடிய branches தான் நம்ம வந்து என்னன்னா prefix-ஆ வந்து ரைட் பண்ணுவோம். Atoms are groups of atoms other than hydrogen attached to carbon of the parent chain are called substituent. அதாவது substituent அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து என்னென்னா கார்பன், அதாவது என்னென்னா பேரண்ட் செயினில் இருக்கக்கூடிய கார்பனோட வந்து ஜாயின் ஆகிருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சப்ஸ்டியன்ட். டேபிள் 11.4 presents the major substituent of organic compounds and respective prefix used for them. அதாவது என்னென்னா prefix for IUPAC name. prefix வந்து IUPAC நேமுக்கு வந்து எப்படி ரைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சப்ஸ்டியன்ட் F ஃப்ளூரோ, Cl chloro, Br bromo, I iodo, NH2 amino, CH3 methyl, CH2 CH3 ethyl. சஃபிக்ஸ், the suffix forms the end of the name. அதாவது என்னென்னா சஃபிக்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு காம்பவுண்டோடைய நேம் வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து காம்பவுண்டோடைய கடைசியில் வந்து சஃபிக்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க. இட் இஸ் டிவைடட் இன்டு 2 parts such as primary suffix and secondary suffix. இப்போ வந்து சஃபிக்ஸ் வந்து 2 types இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா primary suffix, secondary suffix. the primary suffix comes after the root word. இப்போ வந்து primary suffix வந்து root wordக்கு அப்புறமா வந்து ரைட் பண்ணுவாங்க. it represents the nature in carbon to carbon bonding of the parent chain. அதாவது parent chainல வந்து கார்பன் வந்து எப்படி வந்து கார்பன் பாண்டிங்ல இருக்கு. if all the bonds between the carbon atoms of the parent chain are single, then suffix ane has to be used. suffix ene and yne are used for the compounds containing டபுள் அண்டு ட்ரிபிள் பாண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ வந்து என்னென்னா கார்பன் பாண்டிங் வந்து சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து சஃபிக்ஸ் வந்து ஏஎன்இ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கார்பன் பாண்டிங் வந்து டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா சஃபிக்ஸ் வந்து இஎன்இ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கார்பன் பாண்டிங் வந்து ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து சஃபிக்ஸ் வந்து ஒய்என்இ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவாங்க.
The secondary suffix describes the functional group of the compound. இப்போ வந்து secondary suffix வந்து என்னன்னா functional group, அதாவது காம்பவுண்டோடைய functional group-ஆ வந்து ரைட் பண்ணுவாங்க. suffix for IUPAC name. இப்போ வந்து என்னன்னா suffix வந்து IUPAC nameல வந்து எப்படி ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு class of the compound. alcohol functional group OH, suffix used OL, aldehyde CHO, அதாவது functional group CHO. நெக்ஸ்ட்டு suffix AL. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு கீட்டோன் functional group CO, suffix used ONE. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு carboxylic acid functional group COOH, suffix used OIC, acid. நாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கண்ணு. டுடே ஹோம்ஒர்க்கு 6th Roman, first question, what is called homologous series? Give any 3 of its characteristic. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.